அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, கொடைக்கானலுக்காக நைட்டு 2 மணிக்கே எந்திச்சி கிளம்பி 3 மணிக்கிட்ட நாங்கள் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். அங்கேருந்தான் எங்களுக்கு கார் வருது. சரின்னு சொல்லி ஆரப்பாளையத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். அங்கே போகிற வரைக்குமே அவ்வளோவா கூட்டமும் இல்லை, ஆள்கள் நடமாட்டம் கிடையாது. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் சரியான ஆளுகள் நடமாட்டம். அது பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு. போய் பஸ்ஸெல்லாம் விசாரிக்கிறப்ப த்ரூ பஸ் இல்லை கொடைக்கானலுக்கு, வத்தலகுண்டு மாறி போங்கன்னு சொன்னாங்க. அதனால பஸ்ஸுக்காக ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அடுத்து பெரியகுளம் பஸ் வந்துச்சு, ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் பஸ்ஸே எடுத்தாங்க. ரொம்ப நேரம் பஸ்ஸில் உட்காந்து எப்படா எடுப்பான்னு இருந்தோம். அடுத்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. மதுரை அவுட்ரு போகிற வரைக்கும் மெதுவாக தான் போச்சு. அவுட்ரு போனோடனே நல்லா ஸ்பீடாக போச்சு. அதுக்கேற்ற மாதிரி விடிஞ்சும் செஞ்சிருச்சு. ஒரு கரெக்டாக ஒரு 5:15க்கு பஸ்ஸை எடுத்தாங்கன்னா 6:45 அந்த ரேஞ்சுக்கு வத்தலகுண்டுக்கு போனோம். இடையில நல்லா 1 ஹவர் தூங்கிட்டோம். கிடைக்கிற டைம் தூங்கினா தானே. நல்லா தூங்கி வத்தலகுண்டில் இறங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நாங்கள் கொடைக்கானல் பஸ்ஸுக்கு கிளம்பலான்னு சொல்லி அங்கே போய் நின்றுருந்தோம். ஃபஸ்ட்டு டைமிங் தெரியலை. 2-3 பேர்கிட்ட விசாரித்து கொடைக்கானல் பஸ்ஸு ஏறுறதுக்காக நடந்து போனோம். அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸுமே வந்துருச்சு. போய் ஏறி உட்காந்துட்டோம். அதுவுமே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டே இருந்தோம். சாங் கேட்டுகிட்டே கொடைக்கானல் மலையை என்ஜாய் பண்ண கிளம்பிட்டோம்.